அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் மே மந்த் ஃபியூச்சர் சார்ட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, இன்றைக்கி எங்கெல்லாம் வந்து ட்ரேடிங்கான என்ட்ரி இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே நம்ம ஒரு டெலகிராம் சேனல் ரன் பண்ணுறோம். இதில் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த லெவல்ஸ் எல்லாமே காலையில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். இந்த லெவல்ஸை இதோடைய லெவல்ஸுடைய அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய கான்செப்ட் பேசிக் கான்செப்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மற்றும் ட்ரெண்ட் லைன், அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் டூலான ஃபிபனாக்கி டூல், சப்ளை அண்ட் டிமாண்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்டை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்படின்றதால நம்ம அந்த கான்செப்டை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அந்த விஷயத்தை தான் நான் இங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது நம்ம ஏன் வந்து இந்த விஷயத்தை வந்து பார்க்குறோம் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை தான் கற்றுக்கிட்டு ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லி இல்லை. ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நமக்கு சின்ன பேசிக்கான முறைகள் தெரிஞ்சாலே போதும். அப்படின்னும் போது நம்ம இதை மட்டுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணி இதில் மாஸ்டர் பண்ணி மட்டுமே ப்ராஃபிட் பண்ண முடியும். மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரு இந்த விஷயத்தை நல்லா ரீட் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து பெரிய அளவில் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். அதை விட்டுட்டு இந்த இண்டிகேட்டர் பின்னாடி ஓடுறது, இல்லை டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்னாடி ஓடுறது, இது எல்லா விஷயத்தையும் தவிர்த்துட்டு ஒரே ஸ்ட்ராட்டஜி ஒரே மாதிரியான விஷயத்தை மறுபடியும் பண்ணுறது மூலயமா நமக்கான அக்யூரஸியும் அதிகமாகவும் நமக்கான எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாகும். அப்படின்றதால நம்ம அதே பண்ணுறோம். இப்போது போஸ்ட் மார்க்கெட் வீடியோ எதுக்காக அப்படின்னாக்கா, மார்க்கெட்டில் டெய்லி நமக்கான என்ட்ரி எங்கே இருந்திருக்கு, நம்ம லாபம் பண்ணாலும் அதை ஏன் பண்ணோம், நஷ்டம் பண்ணாலும் அதை ஏன் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை மறுபடி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, இங்கே ட்ரேடிங்கில் என்ன நடக்குது, அதாவது முன்னாடி நடந்த விஷயந்தான் மறுபடியும் நடக்கும். ஹிஸ்ட்ரி தான் ரிப்பீட் ஆகும். அப்படின்னும் போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மார்க்கெட்டை எப்போவுமே ஒரே மாதிரி தான் போகும். இங்கே ஒரு முறை நடந்த விஷயந்தான் மறுபடியும் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு புல்லிஷ் என்கல்ஃபி வந்தால் பை பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இதை எதை வச்சு சொல்கிறோம், முன்னாடி வந்து புல்லிஷ் என்கல்ஃபி வந்தப்போ மார்க்கெட் மேலே போச்சு, மறுபடியும் அப்போது சப்போர்ட்டில் புல்லிஷ் என்கல்ஃபி வந்தால் மேலே போகும் அப்படின்றத ஒரு ஹிஸ்ட்ரியை வச்சு தான் சொல்கிறோம். அப்போது அதே மாதிரி நேற்று நடந்த விஷயம் மறுபடியும் மார்க்கெட்டில் என்றைக்கோ ஒரு நாள் நடக்கலாம். இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயம் மறுபடியும் மார்க்கெட்டில் என்றைக்கோ ஒரு நாள் நடக்கும். இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி தான் மூவ் ஆகும். அப்படின்னும் போது நம்ம இன்றைக்கி நடந்த விஷயத்தை இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக வந்து இன்னொரு நாள் அந்த விஷயம் மார்க்கெட்டில் நடக்கும்போது நல்ல ஈஸியாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். அப்படின்றதால நம்ம வந்து இந்த மாதிரி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்குறோம். இதை லைவ் மார்க்கெட்லேயுமே நான் பண்ணுறேன், அதை வந்து டெலகிராம் சேனல்லையும் நான் கொடுக்குறேன். பட் ஆனால் இங்கே கொடுக்கக்கூடிய விஷயம் எதுவும் கால்ஸ் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கான ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும்தான். அங்கே நம்ம வந்து கால்ஸ் கொடுக்கறது இல்லை. லைவ் மார்க்கெட்டில் இங்கே நான் யூடியூப்பில் சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்ட்டு, அதாவது மார்க்கெட்டோட ரேஞ்சை ப்ரெடிக்ட் பண்ணுறது, மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்குது, ஒர்க் ஆகுது, அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து இந்த லெவல்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். இன்றைக்கி காலையில் இந்த லெவல்ஸை மார்க்கெட்டில் கொடுத்துருந்தோம். இது எதுக்காக மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டு இந்த லோஸ்லேருந்து மார்க்கெட் ஐ போயிருக்கா அப்படின்னும் போது மார்க்கெட்டோட சப்போர்ட், அதுக்கு முன்னாடி எந்த லோஸ்லேருந்து போயிருக்கா அப்படின்னாக்கா இந்த லோஸ்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கா அப்படின்னு இதை டே கேண்டில் வச்சு ரீட் பண்ணோம் அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்படின்றதால நான் டே கேண்டில் வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம எப்போவுமே நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் டே கேண்டில் தான் எப்போவுமே நான் சொல்லக்கூடிய விஷயந்தான். மார்க்கெட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு அப்படின்னும் போது இது சப்போர்ட் ஆகும். மார்க்கெட்டு இந்த லெவலில் முன்னாடி நாள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த லெவல்லேருந்து ரெசிஸ்டன்ட் எடுத்து கீழே வந்திருக்கு. அப்படின்றதால மார்க்கெட்டில் இந்த லெவலில் ரெசிஸ்டண்ட்டாகவும் மார்க் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அதிகபட்ச விலை அப்படின்னாக்கா இப்படியே லெஃப்டில் வந்து பார்க்குறோம். இந்த கேண்டில்லேருந்து மார்க்கெட் வந்து, அதாவது இதோட ஓப்பன் இங்கிருந்து இருக்குது, இங்கிருந்து மார்க்கெட் மேலே போய் அங்கேருந்து கீழே ஃபாலாக இருக்குது. அப்படின்றதால மார்க்கெட்டில் இந்த ஐஸை மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் மார்க்கெட்டில் இந்த ஐலேருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அப்படின்றதால இந்த லெவலை வந்து நான் ரெசிஸ்டண்ட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து மார்க்கெட்டோட சப்போர்ட் நம்ம எங்கே மார்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டு இதுக்கு முன்னாடி இப்போது மார்க்கெட்டோட ஓப்பனிங் வந்து இங்கே தான் இருந்திருக்கு. அப்படிங்கும்போது மார்க்கெட் இதுக்கு முன்னாடி எங்கே லோவாக இருந்திருக்கு, இந்த லோஸில் இருந்து
மார்க்கெட் வந்து மேலே போய் இந்த இடம் டிமாண்ட் ஏற்பட்டு மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கும்போது மார்க்கெட்டில் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் இந்த லெவலாக இருந்திருக்கும். பட் ஆனால் நான் மார்க்கெட்டோட ஓப்பன் தெரியாது அப்படின்றதால நான் இந்த லெவல்ஸை வந்து நான் மார்க் பண்ணலை இன்றைக்கி. அடுத்து இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிட்டோம். மார்க்கெட் எங்கேருந்து போயிருக்கு, இங்கேருந்து மேலே போயிருக்கு அப்படின்றதால இந்த லெவலில் சப்போர்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்ச விலையாக இந்த கேண்டிலோடைய லோஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படின்றதால இந்த லெவல்ஸை மார்க்கெட்டோடைய சப்போர்ட்டாகவும் மார்க் பண்ணிக்கணும். நான் என்ன நினச்சேன் அப்படின்னாக்கா மார்க்கெட் இன்றைக்கி இந்த அளவுக்கு தான் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்றதால இதோட விட்டுட்டேன். ஏன்னா மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்க வச்சு மார்க்கெட் வந்து அது பிரேக் ஆனால் இவ்வளோ தான் போவோம் அப்படின்னு நினச்சதால இந்த லெவல்ஸ் மட்டும் மார்க் பண்ணியிருந்தோம். ஓகே, நம்ம இப்போ இதில் 5 மினிட்ஸில் போய் எங்கே நமக்கான என்ட்ரி எக்ஸிட் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். எப்பவும் போல தான் நம்ம மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டண்ட்டை மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேருந்தே மேலே போயிருக்கு. அப்போது மார்க்கெட்டோடைய இந்த அதாவது ஒரு ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணால் அது சப்போர்ட்டாக ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஓப்பனோடைய விலை நமக்கான ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படின்றதால இந்த ரேஞ்சை மார்க்கெட்டோடைய சப்போர்ட்டாக வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இந்த மாதிரி சப்போர்ட்டாக மார்க் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோடைய ஓப்பனிங்கை கவனிக்கிறோம். மார்க்கெட்டு ஓப்பனிலேருந்து மார்க்கெட் எப்போவுமே மார்க்கெட்டு ஓப்பன் ஹை அண்ட் லோ இதுதான். இதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோடைய ரேஞ்சே கிரியேட் ஆகும். அதாவது மார்க்கெட்டு கீழே பிரேக் பண்ணுது அப்படின்னாக்கா இந்த மாதிரி கீழே பிரேக் பண்ணிட்டா அப்படின்னாக்கா இன்னையோட ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக மாறும். அப்போது அதில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸை எடுத்துகிட்டு மார்க்கெட் இப்படி வரும். இப்போது இங்கே தான் வந்து மேலே போய் தான் திரும்புவான்னு கிடையாது, அவன் இங்கேருந்து திரும்பலாம், இங்கேருந்து திரும்பலாம். பட் ஆனால் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சு கொடுக்குற வரை வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ட் லெவலுக்கிட்ட போயிட்டு இந்த ஜோனை தான் பிரேக் பண்ணி மேலே போக முடியாமல் கீழே பிரேக் பண்ணிட்டான். கீழே பிரேக் பண்ணியிருக்கான் அப்படின்னும் போதே நமக்கு இங்கே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி இன்னொரு விஷயமும் கொடுத்துருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைனையுமே வந்து நம்ம வரைஞ்சிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் எதுக்காக அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை கொடுத்துருந்தோம். இதை பிரேக் பண்ணால் மேலே போகலாம். ஏன்னா மார்க்கெட்டோட ஓப்பனிங் தெரியாது. அப்படி பிரேக் பண்ணி மேலே இப்போது அடுத்து இங்கே பிரேக் பண்ணிட்டா அப்படின்போது மார்க்கெட்டோட சப்போர்ட் இந்த ரேஞ்சை தான், அதாவது இந்த பிரேக் அவுட்டுக்கு ரீடெஸ்ட் வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனுக்குமே வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்றதால இங்கே வந்து ஏதாச்சும் பை கிடைச்சா பை ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய பிளானாகவும் இருந்துச்சு. மார்க்கெட்டு டைரெக்டாக என்ன பண்ணிட்டான் அப்படின்னா 5 மினிட்ஸில் வந்து இங்கே இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்றதால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா காலையில் வெயிட் தான் பண்ணோம். ஏன்னாக்கா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் கொடுத்துட்டான் அப்படின்னும் போதே மார்க்கெட்டில் வந்து செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. அப்போது நம்மளுடைய என்ட்ரி மெத்தட் பிரகாரம் மார்க்கெட்டோடைய எஃப்இஜியை மார்க் பண்ணிவிட்டு இந்த லெவல்ஸ்க்கு மார்க்கெட் வந்தால் செல் அடிக்கலாம் அப்படின்றது தான் என்னையோட பிளானாக இருந்துச்சு. மார்க்கெட் வந்து அந்த லெவல்ஸுக்கு வரவே இல்லை. மார்க்கெட் அடுத்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எக்ஸாக்டாக வந்து இந்த லோ லெவல்ஸான இந்த லெவல்ஸில் வந்து அதாவது நேற்றுடைய க்ளோசிங் ப்ரைஸில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பையர்ஸ் வந்து வர மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்தாங்க. இந்த லெவல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும். அப்போது இந்த லெவல்ஸில் அப்போவுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து அதாவது ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் ஆகிறான் அப்படின்னும் போதே மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு. இந்த சப்போர்ட் என்ன தான் இந்த சப்போர்ட் வந்து நல்ல ஆக்டிவான சப்போர்ட்டாக இருந்தாலும் மார்க்கெட் ஏதோ ஒரு ஐஸை பிரேக் பண்ணணும், அதாவது ஹையர் ஐ கொடுக்கணும். இப்போ ஹையர் ஐ கொடுக்கல அப்படின்னும் போது நமக்கு வேறு இதுவே தெரியல. மார்க்கெட் வந்து இந்த இடத்தையும் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னும் போது நம்ம வெயிட் தான் பண்ணோம். இந்த இடத்துக்கு எதுவுமே வரல. இந்த இடத்த பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து இங்கே ஒரு சஸ்டெயின் ஆகிருக்கான். அட்லீஸ்ட் அவன் இந்த லெவல்ஸாச்சும் பிரேக் பண்ணியிருந்தான் அப்படின்னா கூட சின்னதாக ஒரு பை ட்ரை பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து எங்கேயுமே வந்து அந்த பையை வந்து எடுக்கவே இல்லை. இந்த எஃப்இஜி லெவல்ஸ் எங்கேயுமே மார்க்கெட்டில் இந்த எஃப்இஜிக்கு வந்திருந்தானா மட்டும்தான் நான் அன்றைக்கி செல் அடிச்சிருப்போம். அவன் வரவே இல்லை அப்படின்னும்போது அடுத்தடுத்து மார்க்கெட் இங்கே பையர் வந்தாங்க. அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோவே மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணிட்டான். அப்போ அந்த லோ பிரேக் பண்ணுறதுக்கான ஹை இந்த ஹை தான். அப்போ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணாத வர மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகாது. அப்போ மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் வெயிட் தான் பண்ணோம். ஏன் வெயிட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இங்கே எங்கேயுமே ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்கல. இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டையும் மார்க்கெட் வந்து அதாவது இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னும் போது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நம்ம வந்து ரீடெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதால பொறுமையாக இப்போது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ இங்கே ஒரு லோ கொடுத்துட்டான், இங்கே லோ கொடுத்து இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்துட்டான் அப்படின்னும் போது இந்த ஐஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணிவிட்டு பொறுமையாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா வெயிட் தான் பண்ணோம். ஏன்னாக்கா
இங்கே எந்த ஒரு ஆர்டர் பிளாக் இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ஆர்டர் பிளாக் ரேஞ்சும் இல்லை, எஃப்யூஜியும் இல்லை அப்படின்னும் போது இங்கே நான் எதை பேஸ் பண்ணி நான் என்ட்ரியை வந்து வெயிட் பண்ணேன் அப்படின்னாக்கா ஃபிப் டூவில் யூஸ் பண்ணி ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிவிட்டு 0.618 இந்த லெவலுக்கு வந்திருந்தான் அப்படின்னாக்கா செல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இதுதான் வந்து நமக்கான ஒரு நான் எப்போவுமே வந்து லோ ரிஸ்க் செட்டப்ஸை தான் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதால இந்த அளவுக்கு வந்து ரீடெஸ்டிங் வருவானான்னு சொல்லி பார்த்தோம். மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆனதால் இந்த லெவல்ஸ்லேயுமே வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி ட்ரிகர் ஆகவே இல்லை. இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும். இப்போ இந்த இடத்த 1 மினிட்ல எஃப்இஜி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். 1 மினிட்ல எஃப்இஜி இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த என்ட்ரிக்காக தான் வந்து வெயிட் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ஏன் அந்த லெவல்ஸை வந்து இந்த இடத்த வந்து பைக்காக யூஸ் பண்ணுறேன், செல்லிங்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது எஃப்இஜி லெவலும் கூட. இந்த லெவல்ஸை பார்த்திங்க அப்படின்னா தெரியும். இந்த லெவல்ஸ் வந்து நான் எஃப்இஜி லெவல் மார்க்கெட் இங்கேவாச்சும் வந்தானா செல் அடிக்கலான்னு பார்த்தா அவன் இங்கேயுமே வரல, அடுத்த லோஸையும் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னும் போது அப்போவே மார்க்கெட்டில் தெரிஞ்சிடுச்சு மார்க்கெட்டை வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்றதால நமக்கு வேறு வழியே இல்லை. மறுபடியும் இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணதால் நமக்கான ஹை எந்த ஐ ஆகுது, இந்த ஐஸ் ஆகுது, அடுத்து மார்க்கெட் வந்து எங்கே க்ரீன் கேண்டில் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்து வெயிட் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த கேண்டிலோட ஐயை பிரேக் பண்ணாமையே வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு லோ கொடுத்தான். லோ கொடுத்துட்டு அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே அதாவது மார்க்கெட்டு இப்போது இந்த இடம் வந்து நான் என்ன வெயிட் பண்ணேன் அப்படின்னாக்கா இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது இல்லைங்களா, இந்த எஃப்இஜிக்கு மார்க்கெட் வருவோம், செல் அடிக்கலான்னு வெயிட் பண்ணோம். மறுபடியும் மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்கு போயிருந்தோன்னா செல் அடிச்சிருப்போம். மார்க்கெட் அங்கே போகவே இல்லை. அங்கே போகாமல் இங்கே ஒரு பையர் வந்தாங்க. இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு பையர் வந்துட்டு அதாவது ட்ராப்பு பேஸு ட்ராப்பு இந்த மாதிரி கொடுத்ததால மார்க்கெட்டோட ஐஸை இந்த ஐஸாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணோம். ஏன்னா இப்போ லோ வந்து இந்த லோ ஆகிடுச்சு, மார்க்கெட்டோட ஹை இந்த ஐ ஆகிடுச்சு அப்படின்றதால வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி மார்க்கெட்டு இந்த இடம் வந்து க்ளோசிங் கொடுத்துட்டான் அப்படின்னும் போது அப்போ மார்க்கெட் இந்த லெவல்ஸுக்கெலாம் போவான், நம்ம பை பண்ணலாம், செல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம். மார்க்கெட் இன்றைக்குமே அந்த லெவல்ஸ் எங்கேயுமே போகாத டைரெக்டாக வந்து ஃபாலோ ஆகிட்டான். இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இந்த லெவல்ஸ்லேயே மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டான் அப்படின்னும்போது இன்றைக்கி ஒரு இந்த ஹைஸை பிரேக் பண்ணதால் இன்றைக்கி ஒரு பை செட்டப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பர்சனலாக வந்து நான் இன்றைக்கி ஒரு பை செட்டப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இப்போ அந்த பை செட்டப்ஸ் எந்த லெவலில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லோ ரிஸ்க் செட்டப்பாக இந்த லெவல்ஸை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணேன். ஏன் அப்படின்னாக்கா இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நான் லோவர் டைம் ஃப்ரேமில் காமிக்கிறேன். ஏன் இந்த லெவல்ஸை வந்து நான் பையிங் லெவலாக வெயிட் பண்ணேன் அப்படின்னாக்கா இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும். இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு வால்யூம், இங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்லா இங்கேருந்து போய் இந்த ஐஸை பிரேக் பண்ணிட்டான். அப்போ ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துட்டான். அப்போ மறுபடியும் இங்கே வரும்போது பை ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். மார்க்கெட் டைரெக்டாக எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காத பிரேக் பண்ணி கீழே தான் போயிட்டான் அப்படின்னும்போது இன்றைக்கி வந்து வாய்ப்பே கிடைக்கல. அடுத்து மார்க்கெட் எந்த லெவல்ஸுக்கு போயிருக்கான் நம்ம, ஏன்னா இந்த ஒரு சப்போர்ட் லெவலில் லெஃப்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்ட் லெவலில் அப்போ மார்க்கெட் திரும்புகிறான் அப்படின்னு சொல்லி தான் நினச்சோம். மார்க்கெட் இங்கே வந்து எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்கல. மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், அங்கேருந்து டவுன் ஆகிட்டான் அப்படின்னும்போது வேறு வழியே இல்லை. அடுத்து எஃப்இஜி லெவலான இந்த லெவலை மார்க் பண்ணிட்டு 50% என்ட்ரி அப்படின்றது வெயிட் பண்ணோம். மார்க்கெட்டு வரும்போது அந்த டேவே முடிஞ்சிடுச்சு. மார்க்கெட்டில் இன்றைக்கி எங்கேயுமே நமக்கு என்ட்ரி கொடுக்கவே இல்லை நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். ஸோ என்ட்ரி எதுவும் கிடைக்கல அப்படின்னாலும் நமக்கான நல்ல ஒரு ட்ரேடு இந்த மாதிரி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா தான் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போது இந்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸில் ஏன் வந்து நமக்கு இன்றைக்கி இங்கே எங்கேயுமே வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான மார்க்கெட்டில் கூட நமக்கான என்ட்ரிஸ் கிடைக்கும். இதிலலாம் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரியே வந்து ட்ரிகர் ஆகலை அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. மார்க்கெட் எங்கேயுமே கரெக்ஷன் கொடுக்கல, ஓவராக ட்ரெண்ட் ஆகி போகிறோம் அப்படின்னும்போது நமக்கான வாய்ப்புகள் கொடுக்காம இருந்ததால் நம்ம ட்ரேடை இன்றைக்கி எதுவும் எடுக்கவும் இல்லை, நமக்கான வாய்ப்பு எங்கேயும் கிடைக்கவும் இல்லை. அப்படின்றதால பொறுமையாக வந்து வெயிட் தான் பண்ணுறோம், என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்படி தான் வந்து நம்ம ட்ரேடிங் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கோம். நிஃப்டியில் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் இதுதான், இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய விஷயம் இதுதான். நமக்கான என்ட்ரி எங்கேயும் கிடைக்கல. மார்க்கெட்டில் ஒன்று இந்த செல் லெவலில் கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷனை பார்த்து ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் ஆனால் பர்சனலாக வந்து நான் ஒரு ட்ரேடிங் வந்து அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னாக்கா
இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்து இந்த மாதிரியான இடத்தெல்லாம் நம்ம வந்து எடுக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு 50% கிட்டையாச்சும் கொடுத்து ஒரு இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒன்று ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னும் போது நமக்கு ட்ரேடிங் கிடைக்காது. அப்படின்றதால இந்த டேவை ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோ. நம்ம எப்படி இந்த ட்ரேடிங் அப்ரோச் பண்ணுறோன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.